நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனது பாதப்படி என்று சொல்லி வானத்துக்கும் பூமிக்கும் நிறைவாயிருக்கிற தேவாதி தேவன் தந்த இந்த நல்ல நாளிலே உங்களை சந்திப்பிலே மிகுந்த சந்தோஷம். என கண்மன கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் சுகமாய் சமாதானமாய் சந்தோஷமாய் இருக்க வேண்டும் என்று நானும் உங்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யட்டும். உங்கள் ஜெப குறிப்புக்கு அத்தனைக்கும் தேவாதி தேவன் ஆமேன் என்றே பதில் தரும்படியாகவும் நான் ஜெபித்து கொண்டிருக்கிறேன். உங்கள் ஜெப குறிப்புக்கு தேவன் கட்டாயம் சீக்கிரத்தில் பதில் தந்து நன்மையாலும் கிருபையினாலும் உங்களை நிரப்புவார் நிரப்புவார் நிரப்புவார். இந்த நாளிலே கடந்த நம்முடைய சாம்பல் புதன் நாளிலிருந்து நாம் எஜமான் இயேசு கிறிஸ்துவின் அவயங்களை குறித்து பார்த்து வருகிறோம். முதலாவது எஜமானுடைய பாதங்களை குறித்து பார்த்தோம், பின்புடைய கரங்களை பார்த்தோம், பின்புடைய விரல்களை பார்த்தோம், பின்புடைய வாயை குறித்து பார்த்தோம், பின்புடைய கண்களை குறித்து பார்த்தோம். இன்றைக்கு என் எஜமானுடைய காதுகளை குறித்து தியானிக்க இருக்கிறோம். இந்த செய்தியை ஒருவேளை புதிதாய் நீங்கள் கேட்பீர்கள் என்றால், எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நாம் ஆராதிக்கிற இந்த ஜீவனுள்ள ஜீவாதிபதியாம் இயேசு கிறிஸ்துவுக்கு நம்மை போல காதுகள் இருந்தது. ஆமென் 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 ஆமென். பக்கத்தில் யாராவது இருந்தால் சொல்லுங்க, இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு காதுகள் இருந்தது, அது நம்மை போல இருந்தது. ஆமாயா, நம்மை போல தான் காதுகள் இருந்தது. வேதத்திலே நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிறேன், என்னோடு திருப்பீர்களா? சங்கீதங்களின் புஸ்தகம் 94 அதிகாரம் 9வது வசனம் விதமாய் சொல்லியிருக்கிறது, காதை உண்டாக்கினவர் கேளாரோ, கண்ணை உண்டாக்கினவர் காணாரோ என்று. காதை உண்டாக்கின தெய்வம், நமக்கு காதை உண்டாக்கின தெய்வம் கேட்கிறவராயிருக்கிறார். பக்கத்தில் யாராவது இருந்துச்சுன்னா அவங்கள பார்த்து சொல்லுங்க, இந்த ஏசப்பாவுக்கு காது கேட்கும். ஆமென் சொல்லுங்களேன், காது கேட்கும். என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து காதை உண்டாக்கினவர் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. என் எஜமான் இயேசு மகாராஜாவை சிலுவைக்கு பிடித்து சொல்லும் பொழுது கெட்செமனே தோட்டத்திலே அந்த காட்டி கொடுக்கப்பட்ட அந்த இரவிலே பிடிக்க வந்த போர் சேவகனை ஒரு மனிதன் தடுக்கிறான். தடுக்கும் பொழுது அவனுடைய காது வெட்டப்படுகிறது. அவனுக்கு மல்கூஸ் என்று பெயர் இருக்கிறது. என் எஜமானை தொட்ட உடனே ஒரு பட்டயத்தை உருவி காதை வெட்டுகிறான். வெட்டின உடனே ஐயோ என்று எல்லாரும் மலரும் பொழுது என் எஜமான் அந்த காதை தூக்கி, அப்படி யோசிச்சு பாருங்க, என் எஜமான் என்ன செய்வார்? கீழே துண்டாக்கப்பட்ட அந்த காதை தூக்கி அதனுடைய ஒட்டி வச்சார். அவ்வளவுதான், காது சரியாயிற்று. காதை உண்டாக்கின தெய்வம், காதை உண்டாக்கின தெய்வம், இந்த காதை உண்டாக்கின தெய்வம் கேட்கிறார். வேதத்திலே யாத்ராவும் புஸ்தகம் 6வது அதிகாரம் 5வது வசனம் விதமாய் சொல்கிறது, எகிப்தியர் அடிமை கொள்ளுகிற இஸ்ரவேல் புத்திரரின் பெருமூச்சை நான் கேட்டு என் உடன்படிக்கையை நினைத்து நான் இறங்கினேன் என்று சொல்கிறார். கேட்டாராம். என் அன்பு தேவஜனமே, பெருமூச்சையும் இந்த காது கேட்குமாம். இதெல்லாம் கேட்கும். நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டு வருகிறேன். என் எஜமானுடைய செவிகள் இரவிலே ஏன் இந்த வாழ்வு, ஏன் எனக்கு மட்டும் இந்த பிரச்சனை போராட்டம் என்று சத்தமிட்டு அழக்கூட முடியாமல் இருதயத்திலே அழுது கண்ணீரால் தலையணை நனைத்து பெருமூச்சு விடுகிற உங்கள் பெருமூச்சை இந்த காது கேட்குமாம். ஆமென். தேவஜனமே,
உன் பெருமூச்சை கேட்கிறது. எஜமானுடைய செவிகள் நீங்கள் விடுகிறது உங்களுடைய பெருமூச்சை கேட்டு கொண்டு இருக்கிறது. உங்க பக்கத்தில் யாராவது இருந்தால் அவங்கள சொல்லுங்க, இந்த ஏசப்பாவுக்கு காது கேட்கும். இந்த காது யாருக்கும் தெரியாம அழலாம் போல இருக்கு சத்தமிட்டு, ஆனால் அழ முடியலையே அப்படின்னு சொல்லி விடுகிற அந்த பெருமூச்சையும் கேட்பாராம். எகிப்திலே இஸ்ரவேலின் ஜனங்கள் அடிமைப்பட்ட நாட்களிலே, அடிமையாகி போயிருந்த நாட்களிலே என்னுடைய தேவனுடைய ஜனங்களுடைய அழுகை கூக்குரலை தேவனுடைய காதுகள் கேட்கிறது. இன்றைக்கு நான் சொல்லுவேன், இன்னைக்கு அநேகர் சொல்லுவார்கள், நானும் அடிமைதாயா. யார் தெரியுமா? என் மாமியா என்னை அடிமை போல நடத்துதாய்யா, என் புருஷனுக்கு நான் அடிமை போல தான்யா இருக்கேன். இன்னும் சிலர் சொல்லுதாங்க, பிள்ளையை பெற்று வளர்த்தம்யா, இப்போ அந்த வளர்த்த பிள்ளைக்கு நான் அடிமை போல இருக்கையா. என்னையும் கேள்வி கேட்குறாய்யா, என்னையும் கேள்வி கேட்குறா. என் வீட்டுக்கு வந்த மருமக என்னையும் கேள்வி கேட்குறான். பயந்து பயந்து நான் வேலையை செய்ய வேண்டியிருக்குது ஐயா. முடியாத இந்த நாட்களிலும் என்னை எவ்வளவாய் பாடுபடுத்துகிறாள் தெரியுமா என்று புலம்புகிற அந்த புலம்பலையும் என் ஆண்டோடைய காது கேட்கிறது. எனக்கு அருமையான தேவஜனமே, என் ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை நான் ஒவ்வொரு முறையும் சொல்லுகிறேன். வானத்தை ஜான் அளவாய் அளந்தாராம். இப்படி இத்தனை ஜான் என்று ஜான் அளவாய் அளந்திருக்கிறார். பூமியின் மண்ணை மரக்கால் பார்த்துருக்கீங்களா? மரக்கால் ரோட்டு ஓரங்களில் கடலை விற்கிறதுக்கு ஒரு பக்கா வச்சிருக்கிறது போல மரக்கால் அதை விட பெருசாக இருக்கும். அந்த மரக்கால் வைத்து பூமியின் மண்ணை அளந்தாராம். திராசு மூலமாய் மலைகளை நிறுத்தாராம். கைப்பிடியினால் தண்ணீர்களை அளந்தாராம். இத்தனை கைப்பிடி தண்ணி தான் ஆற்றுல இருக்குது, இத்தனை கைப்பிடி தண்ணி தான் குளத்தில் இருக்குது, இத்தனை கைப்பிடி தண்ணி தான் கடலில் இருக்குதுன்னு சொல்லி கடலையும் அளந்த தெய்வம், காதுகள் உள்ள தெய்வம். ஆமென். சீஷர்கள் கடலிலே தவித்து கொண்டு இருக்கும் பொழுது, காற்று மோதுகிற பொழுது, காப்பாற்ற ஒருவரும் இல்லையே என்று புலம்பும் பொழுது என் எஜமானுடைய காது கேட்கிறது. அனாந்தரத்திலே தண்ணீருக்காய் தண்ணீர் இல்லாமல் சாக துடித்து கொண்டு இருக்கிற பிள்ளையின் சத்தத்தை என் எஜமானுடைய காது கேட்கிறது. எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருக்கிற, இன்றைக்கு அடிமைத்தனத்தில் இருக்கிறது போல உயர் அதிகாரிகளால், உங்களுக்கு மேலுள்ள மனிதர்களால் நீங்கள் நசுக்கப்படும் பொழுது சத்தமிடுகிற இந்த சத்தத்தை என் எஜமானுடைய காது கேட்கிறது. எனக்கு அருமையான தேவஜனமே, இன்னைக்கு எகிப்தின் அடிமை போல, ஐயோ எனக்கு மேலே ஒரு மேனேஜர் வந்தார் ஐயா, ஏன் என்னை இப்படி பாடுபடுத்துற என்று தெரியவில்லை. எனக்கு மேலே ஒரு உயர் அதிகாரியாய் ஒரு மனிதரை கொண்டு வந்திருக்கிறார்கள், ஐயோ அவர் கொடுக்கிற தொல்லையில், அவர் பண்ணுகிற டார்ச்சரில் ஏன் வாழணும்னு சொல்லி என் எண்ணம் வருதுன்னு சொல்லி புலம்புகிற அந்த புலம்பலை கேட்கிறார். எனக்கு அருமையான தேவஜனமே, என் ஆண்டுடைய செவிகள் திறந்தே இருக்கிறது. எதற்காக? வேதம் சொல்லுகிறது. 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை சொல்லுகிறது, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழியில் விட்டு திரும்பும்போது நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு ஜெயத்தை கொடுப்பேன், சேமத்தை கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். ஜெபத்தை கேட்கிறது. ஆமென் ஐயா. பக்கத்தில் யாராவது இருந்தால் சொல்லுங்க, என் ஆண்டுடைய காதுகள் ஜெபத்தையும் கேட்கிறது. நீங்கள் ஜெபிக்கும் பொழுது ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், நம்ம ஜெபம் பண்ணது பக்கத்து ரூமுக்கு கேட்காத. உண்மைதாம்மா, உண்மைதான் ஐயா. பக்கத்து ரூமுக்கு கேட்க வேண்டாம், பக்கத்து தெருவுக்கு கேட்க வேண்டாம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பழைய பசுத்தவான்கள் இப்படி சொல்லும் பொழுது எல்லோரும் சிரிப்பார்களாம். அது எப்படிடா, நான் இங்கே பேசினா வானத்துக்கு கேட்கும் அப்படின்னு. வெளிநாடுகளில் வெளி மாநிலங்களில் இருக்கிற
உங்கள் சொந்தங்களுக்கு எங்கோ இருந்து பையா பேசும் பார்த்தியா, சரியா கேட்குது. அதை விட நீ என்ன ட்ரெஸ்ஸு போட்டிருக்க, என்ன சாப்பாடு செஞ்சுருக்கிற, உன் வீடு எப்படி வச்சுருக்கேன்னு சொல்லி இங்கே நீ கையவலத்தில் வச்சு பார்த்துக்கிட்டு இருக்க. நம்புகிறாயா உன் ஜெபத்தை ஒருவர் கேட்கிறார் என்று? ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், நான் ரொம்ப நாளாக ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் ஐயா, என் ஜெபத்துக்கு பதிலே வரலையே அப்படின்னு. இல்லை அம்மா, இல்லை. வேதம் சொல்கிறது, தாமதித்தாலும் காத்திரு, நிச்சயம் வரும் என்று. சிலருடைய ஜெபங்களுக்கு தாமதமாய் பதில் வரலாம், வந்திருக்கிறது. பதில் இல்லாமல் ஒன்றுமே இல்லை. ஆமீன் சொல்லுங்களேன். பதில் இல்லாமல் ஒன்றுமே இல்லை. பதில் உண்டு, நிச்சயம் பதில் உண்டு. ஒரு முறை சாது சுந்தர் சிங் ஐயா கண்ட காட்சியாம். இந்தியாவின் அப்போஸ்தலர் என்று அழைக்கப்படுகிற அருமையான தெய்வ மனிதர் சாது சுந்தர் சிங் ஐயா தீபத்துக்கு போகும் பொழுது, மலைகளில் இறங்கி போகும்பொழுது மூங்கில்கள் ஒன்றுக்கொன்று உரசி தீப்பிடித்து கொள்ளுமாம். அப்படியாக ஒரு தீ விபத்து நடந்திருக்கிறது. அருமையான தெய்வ மனிதர் சாது சுந்தர் சிங் ஐயா போய்கொண்டிருக்கிற வழியிலே அது தீ விபத்து நடக்கிறது. உள்ளே போக முடியாத அளவுக்கு அந்த மூங்கில்கள் நெருக்கமாய் அடர்த்தியாய் இருக்கிறது. சுற்றிலும் தீப்பிடி தெரிகிறது. அங்கே ஒரு மூங்கில் குச்சியிலே மேலே 2 குஞ்சுகள் இருந்து சத்தமிடுகிறது. சின்ன குஞ்சு, சின்ன அந்த பறவையின் குஞ்சுகள் சத்தமிடுகிறது. இவரால் காப்பாற்றவும் முடியாது, உள்ளே போகவும் முடியாது. தீயும் இருக்கிறது, முள்களும் இருக்கிறது. என்ன செய்வதென்று தெரியவில்லை. மெய் மறந்து பார்த்து கொண்டிருக்கிறார். அந்த குருவிகள் சத்தமிடுகிறது. தீயின் அகோரம் கூடிக்கொண்டிருக்கிறது. அந்த குருவி குஞ்சுகளின் சத்தத்துக்கு அதன் தாய் பறவை வந்து வருது. அதுவும் வினோதமாய் ஒலி எழுப்புகிறது, அங்கும் இங்கும் பறக்கிறது. கொஞ்ச நேரமானதாம். தீ அந்த குருவி கூட்டின் பக்கத்தில் வரவும் மேலே அவையமிட்டு சுத்தி கொண்டிருந்த தாய் பறவை அப்படியே இறங்கி அந்த குஞ்சுகள் மேல் உட்கார்ந்து கொண்டதாம். எல்லாம் எரிந்தது. தீ கீழே அநேக கம்புகள் குச்சிகள் நிறைய இருந்ததினாலே கீழே எரிந்தது. எரிந்து முடிந்த அந்த குச்சி மேலே இருந்த அந்த கம்பு கீழே விழுகிறது. அருமையான தெய்வ மனிதர் பார்த்து கொண்டிருக்கிறாராம். விழும் பொழுது இவர் போய் பார்த்திருக்கிறார். மேலே இருந்த அந்த பெரிய கம்பு மாத்திரம் எரியவில்லை. பெரிய அந்த கம்பில் இருந்த அந்த கூட்டுக்குள் அந்த பறவை இருக்கிறது. அந்த கம்பு சாயவும் என்ன நடந்திருக்கிறது? பறவை உயிர் பிழைத்திருக்குமா? பறவை உயிர் இருக்கட்டுமே என்று சொல்லி இவர் ஓடி சென்று பார்க்கிறார். பறவை மரித்து போனது. அதை தள்ளுகிறார். உள்ளே 2 அந்த குஞ்சுகள் உயிரோடு இருக்கிறது. ஐயா, அந்த காட்டிலே அநேக மிருகம் இருக்கிறது, பறவை இருக்கிறது. இந்த குஞ்சுகளின் சத்தம் அவர்களுக்கு கேட்கப்படவில்லை, தேவையும் இல்லை. ஆனால் அதன் தாய் எங்கோ இருந்து வந்தது. என்னவெல்லாமோ என்று பார்க்கிறது. ஒன்றும் முடியவில்லை. போய் தன் பிள்ளைகளை காப்பாற்ற அந்த அபய குரலை கேட்டு தன் பிள்ளைகள் மேல் வைத்த அன்பினாலே அப்படியே அந்த தீயை தாங்கி கருகி போனது அந்த தாய் பறவை. உள்ளே இருக்கிறது 2 குஞ்சுகளும் உயிரோடு இருக்கிறது. எஜமானும் நமக்கு அப்படித்தான் செய்தார் ஐயா. இதம் சொல்லுகிறது, நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து இயேசு மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணிறார் என்று. எப்பொழுது? நாம் பாவிகளாய் இருக்கும் பொழுது, நீதிமானாய் இருக்கும் பொழுதல்ல, வசதியாய் இருக்கும் போதல்ல, படிப்பினால் உயர் பதவியில் இருக்கும் போதல்ல, பாவிகளாய் இருக்கும் பொழுது, யாரும் தேடாத நிலையில் இருக்கும் பொழுது, தருத்திரனாய் இருக்கும் பொழுது, கவனிப்பார் இல்லாத நிலையில் இருக்கும் பொழுது தேவன் கேட்டு நம்மை பாதுகாத்து கொண்டாராம். நம்முடைய சத்தத்தை கவனிக்கிற ஒரு தெய்வம் இருக்கிறார். அவருக்கு நம்முடைய சத்தம் சரியாய் கேட்கிறது. நம்முடைய பகுதியிலே இந்த ஆடுகள் மாடுகள் வைத்திருக்கிறவர்களை பார்த்திருக்கிறீர்களா? எங்கள் பகுதியிலே ஆடுகள் நிறைய வைத்திருப்பவர்கள் உண்டு.
பல நூறு ஆடுகள் இருக்கும். இந்த குட்டி ஒரு சத்தம் கொடுக்கும், அவ்வளவுதான். எங்கோ இருக்கிற அந்த தாயாடு சத்தம் கொடுக்கும், இந்த குட்டியும் அதை கவனித்துக் கொள்ளும். அந்த தாயாடு அந்த சத்தத்தை கவனித்து கரைச்சாய் ஓடி வந்து விடும். ஒரே போலதான் ஆடுகள் இருக்கிறது, ஒரே போலதான் குட்டிகள் இருக்கிறது. தாய்க்கு தெரியும் தன் பிள்ளையின் சத்தம். ஆம், எஜமான் சொல்லியிருக்கிறார், தாயிலும் மேலானவர் என்று. தாயை போல தேற்றுகிற தெய்வம் என்று சொல்லியிருக்கிறார். தாயினும் மேலான தெய்வத்துக்கு உங்கள் சத்தம் கேட்கும் ஐயா, உங்கள் சத்தம் கேட்கும் அம்மா. நீ நினைத்து கொண்டு இருக்கிறாய், என் சத்தத்தை கவனிக்க ஒருவரும் இல்லையே. யார் என் சத்தத்துக்கு செவி கொடுப்பார்கள், யார் என் சத்தத்தை கேட்பார் என்று புலம்புகிறீர்களா? வேதத்திலே மத்தேயு 20ஆம் அதிகாரம் 30வது வசனம், மார்க் 10ஆம் அதிகாரம் 47ஆம் வசனம், லூக்கா 18ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்திலே 3 இடங்களிலே ஒரு சம்பவம் இருக்கிறது. ஒரு மனிதன் பிறவியிலே ஒரு குருடனாய் இருக்கிறார். குருடனாய் இருக்கிற மனிதனுக்கு ஒவ்வொரு நாளும் ஆலயத்தில் கொண்டு வந்து விடுவார்கள். சம்பாதி, திங்கிற சோத்துக்கு ஏதாவது சம்பாதி, உனக்கு போடுறது தெண்ட தீவனத்துக்கு ஏதாவது சம்பாதின்னு சொல்லுதாங்களா? இப்போ நான் யாரையும் குறை சொல்ல வரவில்லை. எனக்கு அருமையான பெரியோர்களே, எனக்கு அருமையான தாயே, உன்னை இப்படி சொல்கிறார்களோ? நீ சாப்பிடுறது சோத்துக்கு ஏதாவது வேலை செய்யணும்னு சொல்லுதாங்களோ? வேலை செய்ய முடியாத உன்னை எப்படி சொல்லி உன்னை துன்பப்படுத்துகிறதா உன் குடும்பம்? என் ஆண்டவர் சுதந்திர வல்லமை உள்ளவர் ஒருவர் இருக்கிறார். என் ஆண்டவர் உங்களோடு பேசுவாராக. ஒரு நாள் அநேக ஆட்கள் வருகிறார்கள். நான் நினைக்கிறேன் இவருக்கு தட்டு நிறைஞ்சிருச்சு உங்களுக்கு. ஆமாயா, நிறையா போட்டு என்ன இன்னைக்கு இவ்வளோ தட்டு நிறைஞ்சிருச்சு? வேற ஒன்றும் இல்லையா, அன்பை போதிக்கிற தெய்வம் முன்னால் போய் கொண்டிருக்கிறார். ஏழைகளுக்கு இறங்க வேண்டும் என்று சொன்ன தெய்வம் முன்னால் போய் கொண்டிருக்கிறார். அற்புத அதிசயங்களை செய்கிற தெய்வம் முன்னால் போய் கொண்டிருக்கிறார். அவ்வளவுதான். இவருக்கு ஒரு எண்ணம் வந்தது, அவர் இயேசு அற்புதங்களை செய்கிறார், அதிசயங்களை செய்கிறார் என்று கேள்விப்பட்டிருக்கிறார். உடனே கூப்பிடுகிறார், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், எனக்கு இறங்கும் என்று சொல்லியிருக்கிறார். உடனே நம்ம ஆட்கள் பக்கத்தில் சொல்லியிருக்காங்க, ஏய் சத்தம் பாடாத, பிறவி குருடை ஓமலை சோமாயிருக்கான். என் பாஷையில் சொல்லுதானே, கொஞ்சம் கடினமாக இருந்தாலும் மன்னித்துக் கொள்ளுங்கள், என்னானவங்களோடு பேசுவாராக. பிறவியிலே கண்ணு தெரியாத நீ, பிறவியிலே வியாதியோடு வந்த நீ, பிறவியிலே நடக்க முடியாத நீ, பிறவியிலே துன்பத்தை வேதனை அனுபவிக்க வேண்டும் என்று வரம் வாங்கி வந்த நீ எப்படி விடுதலை ஆவா என்று சொல்லி இவர்கள் அப்படி என்கரேஜ் பண்ணுதாங்க. எப்படி சோமா பேசாமல் இருல, 40 வயசுக்கிட்ட ஆக போகுது, 7 வயசு ஆயிடுச்சு, நீ சாவக்கூடிய வயசில் சொகமா சொகம், பேசாமல் இரு. இன்னொரு குரூப் வருது, நீ கூப்பிட்டு அவரு கேட்குமோ? அவர் தள்ளி போயிட்டார், அவர் ரொம்ப தூரம் போயிட்டார், இவனும் சத்தம் கேட்காது. எனக்கு அருமையான சகோதரனே, எனக்கு அருமையான சகோதரியே, உன்னுடைய ஜெபத்துக்கும் உன் சொந்தம் இப்படித்தான் சொல்கிறதோ? அவன் ஜோமணி 4 ஆகி போச்சு, இனிமேல் நீ ஜோமணி 7 ஆக போதாக்கும். அவன் ஜெபமே கேட்கப்படலை, உன் ஜெபம் கேட்கப்படுமோ? அவன் ஒழித்துக்கிட்டு போனால் ஒன்றுமில்லாமல் போயிட்டான், நீ விளைக்கிறவியோ? அவன் ஊழியன்னு சொல்லி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி உன்னையும் மனமடிவு பண்ணுகிறார்களோ? சொல்லுங்க, அவரை பார்த்து சொல்லுங்க, உங்களை மனம் முடிவு பண்ணவனை பார்த்து சொல்லுங்க, ஏன் சத்தம் உனக்கு கேட்குதோ இல்லையோ, நீ சொல்ற மாதிரி நான் கேட்க மாட்டேன். ஆனா என்னை உருவாக்கின ஒரு தெய்வம் ஒருவர் இருக்கிறார், அவருக்கு என் சத்தம் கேட்கும், அவருக்கு ஒரு காது இருக்காது. எல்லா இறைச்சலுக்குள்ளேயும் சத்தத்துக்குள்ளேயும் பாருங்களேன், கூட்டமாக போய்கிட்டு இருக்க ஜனங்களுக்குள்ள இந்த சத்தம் ஆண்டவரை போக விடலை. நின்றுட்டார், நின்று கூப்பிடுதார், அவனை கூப்பிட்டுவாங்க. அவ்வளவுதான். அந்த பிறவியிலே கன்றியாத மனிதர் தன்னுடைய அன்றைக்கு அரசாங்கத்தால் கொடுக்கப்பட்ட பார்வையற்றோருக்கான இந்த வஸ்திரத்தை தூரப்பட்டார். ஏனி கூப்பிட்டுட்டாருடா, ஏன் சத்தாங்க கேட்டுட்டு, இனிமே நான் என்ன கன்றியாதாளா, எனக்கு எதுக்கடா இனி இந்த வஸ்திரம், தூரப்பட்டுட்டாரு. இன்னைக்கு அநேகர்
ஜெபம் கேட்கப்பட்டதுங்கிற நம்பிக்கை இருக்குது, அப்படித்தானே? ஆனால் அதை செயல்படுத்த மனசு வரலை. ஏசப்பா அற்புதம் செய்வார், அதிசயம் செய்வார் நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் என் மூலமாக செய்ய மாட்டார். உன்னை கொண்டு தான் ஐயா பெரிய அற்புதம் செய்ய போகிறார். அம்மா, ஐயா, தம்பி, உங்களை கொண்டு தான் ஐயா பெரிய காரியங்களை செய்ய போகிறாரு. நீ நினச்சிக்கிட்டு இருக்க என் ஜெபமெல்லாம் கேட்க விடு, உன் ஜெபத்தை கேட்கத்தானே அவர் பரலோகத்தை விட்டு இறங்கி வந்திருக்கிறாரு. அம்மா, உங்கள் மேலே அன்பு வச்சுதான் ஐயா அந்த பாழா போன இந்த மனித சரீரத்தை என் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார். அவர் வந்ததே அதுக்கு தான். நீ நினச்சிக்கிட்டு இருக்க ஏன் ஜெபம் கேட்கப்படாது, ஏன் ஜெபம் கேட்கப்படாது. இப்போ நான் யார் ஜெபத்தை கேட்க வந்திருக்கிறாரு? என் ஆண்டவர் வந்ததின் நோக்கமே அவருடைய என் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் வந்ததே பாவிகளை ரட்சிக்கத்தான் சொல்லியிருக்கிறாரு. நீ உன்னை முதல்ல நீ பாவின்னு ஒத்துக்கொள், உன் பாவங்களை அறிக்கையிடு, கர்த்தருக்கு பிரியமாய் சாட்சியாய் வாழ்வேன் என்று ஒரு தீர்மானம் பண்ணு. உன் ஜெபம் கேட்கப்பட்டுரும். ஆமென். உன் ஜெபம் கேட்கப்பட்டுரும். தம்பி, தங்கச்சி, ஐயா, அம்மா, உங்கள் ஜெபம் கேட்கப்படும். ஐயா, நீ எப்போ உணர்தியோ, எப்போ அறிக்கையிடுதியோ, மறைச்சு வச்சுக்கிட்டே இருந்தேன்னா வாழ்வு கிடையாது. நீ மறைச்சு வைக்கலாம் உன் பாவத்தை, உங்கள் அப்பாவுக்கு தெரியாது, உன் கணவனுக்கு தெரியாது, உன் மனைவிக்கு தெரியாது, உங்கள் வகுப்பாசிரியருக்கு தெரியாமல் இருக்கலாம், உங்கள் மேல் அதிகாரிக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் அந்த இயேசுக்கு தெரியாமல் ஒன்றும் கிடையாது. அதில் மறைச்சிருக்கிற பாவத்தை அறிக்கையிட்டணும். அறிக்கை செஞ்சுட்டு நான் முதலே ஒரு ஜெபத்தை சொல்லி தந்தேன். தங்கள் பொல்லாத வழியில் விட்டு திரும்பினால், 2 நாளாகவும் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுது, திரும்பினால் வழியோட பொல்லாத எண்ணத்தோட பொல்லாத சிந்தையோடு நீ ஒப்பாரி வச்சாலும் பிரச்சனை இல்லை, கூப்பிட்டாலும் பிரச்சனை இல்லை, ஒன்றுமே கிடையாது. பாவத்தை அறிக்கை செய்து விட்டுட்டு நீ கூப்பிடும்போது தேவன் உன் சத்தத்தை கவனமாய் கவனிக்கிறார். வேதம் சொல்லுகிறது. யாம் சங்கீதங்களின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், 1 பேதுரு 3:12 சொல்கிறது, நீதிமான்களின் கூப்பிடுதலை கவனிக்கிறார். நீதிமான்களின் கூப்பிடுதலை கவனிக்கிறாரா? ஐயா, இன்றைக்கு உங்கள் சத்தத்தை கவனிக்க ஒருவரும் இல்லை என்று நீங்கள் புலம்பலாம், நீங்கள் நினைத்து கொள்ளலாம். என் சத்தம்லாம் கேட்கப்படுமா? என் சத்தம் கேட்கப்படுறதா இந்நேரம் நான் எப்படி இருந்திருப்பேன் தெரியுமா? நீ உன் பாவத்தை விட்டு மனம் திரும்பியிருந்தா இந்நேரம் நீ நினைக்கிறதுக்கு மேலே 10 மடங்காக இருந்திருப்பாய். ஆமென், ஆமென். என்னால் உங்களோடு பேசுவாராக, என்னால் உங்களோடு பேசுவாராக. நீதிமானின் கூப்பிடுதலுக்கு கர்த்தருடைய செவிகள் திறந்தே இருக்கிறதாம். IMS பணித்தளத்திலே நடந்த ஒரு சம்பவம் அநேக நாட்களுக்கு முன்பதாக ஒரு இளம்பெண்ணை ஒரு மனிதன் தன்னுடைய பொல்லாத இச்சைக்காய் கடத்தி சென்றிருக்கிறான். அவருடைய அபயம் யாருக்குமே கேட்கல, அந்த கூக்குரல் யாருக்குமே கேட்கல. இன்றைக்கும் நீங்கள் சொல்லலாம், ஐயா இன்னைக்கு நடக்கன்னு. பொல்லாங்கனுக்கு தேவன் பொல்லாங்கை நியமித்திருக்கிறார், நான் உங்களோடு பேசுவாராக. பொல்லாத மனிதர்கள், இப்படிப்பட்ட மனிதர்கள் எல்லாம் சொன்னது போல தண்டனைகள் அதிகமாகட்டும், தப்புகள் குறையும். அன்றைக்கு அப்படித்தான் அந்த சகோதரி புலம்பியிருக்கிறார், ஐயோ என்னை இப்படி செய்ய இருக்கிறானே என்று. யாருக்கும் கேட்காத அந்த காடுகளில் ஒரு சிங்கம் ஒன்று வேகமாய் வந்ததாம். இவன் தொடப்போகிற அந்த நேரத்திலே கரெக்டாய் அவனே அடித்து கொண்டதாம். நானும் சொல்லுவேன், எப்பா இன்றைக்கும் அடித்து கொள்ளட்டும்பா. இன்றைக்கி நிறையா செல்ஃபோனில் ஆவாத காரியத்தை பார்த்துட்டு 2 வயசு பிள்ளைய விட மாட்டாக்கான், 1 வயசு பிள்ளைய விட மாட்டாக்கான், 80 வயசு பாட்டியை கூட விட மாட்டாங்க. ஐயா வரட்டும் அப்பான்னு சொல்லுவேன். ஒரு மின்னல் வரட்டுமே, போட்டும். அப்படித்தானே நான் உங்களோடு பேசுவாராக. என் ஆண்டவர் அப்படி இறங்கி வந்தாராம். இன்றைக்கும் நான் சொல்லுவேன், என் சகோதரனே, என் சகோதரியே, ஏதோ ஒரு வேதனை, ஏதோ ஒரு வருத்தம் உங்கள் இதயத்தில் இருந்து கொண்டு இருக்கிறது. உங்களுடைய பிரச்சனை யார்ட்டையாவது சொல்லணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. எங்கே போய் சொன்னால் சரியாகும்? உங்கள் பிரச்சனையை நீங்கள் மனிதனிடம் சொல்லும் பொழுது அவர்களுக்கு அது அன்றைக்கு சந்தோஷப்படுகிற ஒரு செய்தியாக இருக்கிறது. அக்கா எனக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குக்கா, என் வீட்டில் இப்படி பிரச்சனை, என் குடும்பம் இப்படி சூழ்நிலை இருக்கிறது,
என்று நீ சொல்லும் பொழுது அவர்களுக்கு ஒரு மிகுந்த சந்தோஷத்திற்கு ஒரு நற்செய்தியாக இருக்கிறது. ஆனால் என் எஜமானுக்கோ அப்படி இல்லை அம்மா, அப்படி இல்லை ஐயா. இன்றைக்கு உங்கள் இருதயத்தை திறந்து நான் சொல்லுவேன், உங்கள் இருதயத்தை திறந்து மனதார, அப்பா என் வேதனை இவ்வளவாக இருக்கிறது, என் வருத்தம் இவ்வளவாக இருக்கிறது, நான் ஏன் இன்னும் இப்படி இருக்க வேண்டும், என்னுடைய சத்தத்தையும் கேட்கக்கூடாதா, என் பிள்ளைகளுடைய சத்தத்தை கேட்கக்கூடாதா சொல்லுவீங்களா? என்னுடைய செவிகள் திறந்தே இருக்கிறது. இன்றைக்கு நாம் சேர்ந்து செபிக்க இருக்கிறோம். கண்களை மூடுங்களேன். மகா இரக்கம் கிருபையும் உள்ள எங்கள் பரலோக பிதாவே, இயேசு அப்பா, உம்முடைய செவிகள் திறந்தே இருக்கிறது என்று நான் சொன்னேனப்பா. இப்பொழுது யார் யார் ஐயோ கடனாய் விட்டேனே, நான் என்ன செய்வேன், எப்படி இந்த கடன்களை அடைப்பேன், யார் எனக்கு உதவி செய்வார், ஒரு இடத்திலும் எனக்கு உதவி கிடைக்கவில்லையே, நான் என்ன செய்வேன் என்று புலம்புகிற இந்த புலம்பல் உம்முடைய செவிக்கு வரட்டும் அப்பா. ஏதாகிலும் ஒரு வழிவாசலை தரங்க. ஐயோ என் பிள்ளைகள் இப்படி இருக்கிறார்களே, இன்றைக்கு இவர்கள் ஒன்றாயிருப்பார்கள், அன்பில்லாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டார்களே, அன்பென்றால் என்ன விலை என்று கேட்கும் அளவுக்கு அன்பற்று போனார்களே. இயேசுவே, என்றைக்கு என் பிள்ளைகளுக்கு இரக்கம் செய்வீர் என்கிற இந்த பெருமூற்றை நீர் கேட்பீராக. நீர் சொல்லியிருக்கிறீர், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனது பாதப்படி என்று சொல்லி உடைய பாதப்படியில் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. மனதிறங்குங்க கர்த்தாவே. என்னவரை இன்றைக்கு என் தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் இந்த பாலியல் குற்றங்கள் பெருகிக் கொண்டே இருக்கிறது. காரணம், அவன் சொல்கிறான், நான் மோசமான படத்தை பார்த்தேன், மோசமான செய்திகளை கண்டேன், நான் குடித்தேன், இதனால் செய்தேன் என்று. இயேசுவே, இதுக்கெல்லாம் ஒரு தடை வரட்டும்பா, வரட்டும் ஆண்டவரே. தியாகி போல பேசுதான்ப்பா. 1 வயசு பிள்ளையை கெடுத்தவன் அப்படித்தான் சொல்லுதான், 80 வயசு பாட்டியை கெடுத்தவனு சொல்லுதான்ப்பா. மனதிறங்க காட்டவரே, மனதிறங்குங்க தேவனே. அவருடைய அபய குரல்களுடைய செவிகள் வரட்டும். நான் எப்படி என் தேசத்திலே தேவனுடைய கோபம் இருக்குமாயானால், தேவனே நீர் மனதிறங்கி பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து எடுத்தும். தற்கொலை எண்ணங்கள் வேண்டாம், தற்கொலை வேண்டாம், எதற்கும் தற்கொலை முடிவல்ல என்பதை உன் பிள்ளைகளுக்கு சொல்லும். பிரச்சனை போராட்டங்களை நீக்கி சமாதான சந்தோஷத்தால் உன்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். நெடுநாளாய் ஜபித்து கொண்டு இருக்கிற காரியங்களுக்காக நான் ஜபிக்கிறேன்ப்பா. எனக்கும் வாடகை வீட்டில் இருக்கிற, எனக்கு சொந்த வீடு இல்லையே என்று ஜபிக்கிற பிள்ளைகளுடைய ஜபம் கேட்கப்படட்டும். இந்த ஆண்டு ஆண்டவரே, திருமண காரியங்கள் என் பிள்ளைக்கு நடக்கவில்லையே என்றைக்கு என்று புலம்புகிற அந்த புலம்பல் இன்றைக்கு கேட்கப்படட்டும் அப்பா. வியாதியோடு இருக்கிறேனே, எனக்கும் வியாதி நீங்குமா, நானும் வாழ்வேனா என்று புலம்புகிற அந்த புலம்பல் இன்றைக்கு கேட்கப்படட்டும். கடன்களோடு இருக்கிறேனே, கடன்களை அடைக்க முடியுமா என்று புலம்புகிற அந்த புலம்பல் இன்றைக்கு கேட்கப்படட்டும். இன்னும் ஒவ்வொரு நாளாய் நெடுநாளாய் ஜெபித்து கொண்டு இருக்கிற காரியங்களுக்கு தேவரீர் இன்றைக்கு நீர் ஆமென்றே பதில் தாரும், ஆமென்றே பதில் தாரும். நசரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன், ஜெபம் கேளும் நல்ல பிதாவே.